கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் செய்திக்காக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு மகளே, மகனே, என் அன்பு குடும்பங்களே, என் அன்பு மக்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். இம்மைக்குரிய சுகத்துக்காக கிறிஸ்தவம் அல்ல, இம்மைக்குரிய சுகத்துக்காகவும் மறுமைக்குரிய பாக்கியத்திற்காகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு 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 வித்தியாசமான ஒரு தியானம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக கர்ப்ப வேதனம் பட்டுட்டு இருக்கிறேன். இந்த செய்தியை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நல்லவர். ஆக சபையாரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தமது சபையை அவர் மேய்ப்பதற்கு தேவ ஆவியானவர் எங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட பிடிவாதம் என்ற ஒரு தலைப்பில் பேச வேண்டும் என்பது என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நான் ரொம்ப கர்ப்ப வேதனைப்பட்டுட்டேன். இதுக்கு தமிழில் பிடிவாதத்திற்கு சண்டித்தனம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சண்டித்தனம் பண்ணுறான் பேசுவாங்க? அது எந்த ஸ்லாங்குன்னு தெரில, எந்த மாவட்டத்தினுடைய ஸ்லாங்குன்னு தெரில. சண்டித்தனம். இன்னொரு வார்த்தை கூட இருக்குது, ரொம்ப ஒட்டாரம் பண்ணுறான். இந்த பிடிவாதத்துக்கு இன்னொரு வார்த்தை ஒட்டாரம். இது எந்த மாவட்ட ஸ்லாங்குன்னு தெரியல. ரொம்ப ஒட்டாரமாக இருக்கிறான். இது திருவள்ளூரா சென்னையா தெரியல, ரொம்ப ஒட்டாரமாக இருக்கிறான். ஆக இன்னொரு வார்த்தை கூட உண்டு, முரட்டாட்டம். பயங்கர முரட்டாட்டம் பண்ணுறான். பிடிவாதத்துக்கு இன்னொரு வார்த்தை தமிழில் முரட்டாட்டம். இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, அதுக்கு வைராக்கியம். ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறான், அவனை மாற்றவே முடியலை. இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு 3 வார்த்தைகள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இலக்கணத்தில் 3 வார்த்தைகள் இருக்கு. ஸ்டபன்ஸ், ரொம்ப வெரி ஸ்டபன், ரொம்ப பிடிவாதம், ஸ்டபன்ஸ். ரெண்டாவது பிரஸ்டன்சன்ஸ் என்று சொல்லுவாங்க. பிரஸ்டன்சன்ஸ் அதாவது விடாமுயற்சி, அதை விடவே மாட்டேன் என்று சொல்லுவாங்க. PERSISTENCE. மூன்றாவது பெட்டனன்சிட்டின்னு சொல்லுவாங்க. பெட்டனாசிட்டி, பெட்டனாசிட்டி, PERTINA, பெட்டனாசிட்டி, CITY. இது விடாப்பிடி, இது உடும்பு பிடி இன்னும் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் பெட்டனாசிட்டி, விடாப்பிடி. சரி, எப்படியோ எப்படி இருக்க, இந்த குணம் இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனைக்காரங்கன்றது தான் இலக்கணம் சொல்ல வருது. இந்த குணம் உள்ளவங்க யார்? ரொம்ப பிரச்சனை. பிடிவாத குணம் உள்ளவங்க கலகமும் பிரிவினையும் பிரச்சனையும் உள்ள ஒரு குணம். ஓகே, இதை பற்றி கலாத்தியர் எழுதின நிருபம், பவுல் எழுதின கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறது நல்லது. அப்படியானால் இந்த பிடிவாதம் நல்லதுக்கும் இருக்கு. அப்படியானால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 2 காரியத்திலும் இருக்கு. நல்ல காரியத்திலும் பிடிவாதம் இருக்கு, கெட்ட காரியத்திலும் பிடிவாதம் இருக்கு. சிலர் நல்ல காரியம்னு சொல்லிட்டு பணமே இல்லாத சமயத்தில் ஒன்று பிடிச்சின்னு இருப்பாங்க. வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன், பணமே இல்லை. சரி, நான் எனக்கா கேட்டுக்கிறேன். ஒய்ஃப்ஸு சொல்லுவாங்க, எனக்கா கேட்டுக்கிறேன், உங்களுக்கு தானேங்க. கவனிச்சுக்கிங்க. ஓகே, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதை பற்றி சாலமோன் என்ன சொல்லுகிறார்? நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. ஸோ இது கெட்ட குணம். ஒரு நல்ல குணத்திலும் வைராக்கியம் இருக்கு. ஹலோ, என்ன கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் ஸ்மைலாக பாருங்க, ஒருன்னு பார்க்காதீங்க. கெட்ட குணம் பொல்லாத விஷயத்தில் எப்படி இருக்காது? மறுபடியும்
பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. அது வேண்டாம். சரி, அப்படியானால் இந்த பிடிவாதம், இந்த முரட்டாட்டம், இந்த ஒட்டாரம், இந்த சண்டித்தனம், இந்த இணக்கமற்ற குணம், இது குணம் யாருக்குன்னா, இதை பார்த்துக்கிங்கன்னா இப்போது அடிக்கடிக்கு இந்த ரிஷோன்னு இருக்கானே சங்கு ஊதுவான். டேய் சங்கு ஊதாது அடித்து போட்டுருவோன்னுவேன். பிடிவாதம். ஷாப்பிங் போனால் போச்சு, நைட் அப்படி தான் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டான். நான் கிரேப் வாங்க போனால் நைட் 10 மணிக்கு சாக்லேட்டு டப்பா ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டான். சண்டித்தனம். எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும். நம்மக்கிட்ட வேலையாகாதுல்ல. சரி, ஃப்ரிட்ஜில் வை, சாப்பிடலாம், அவ்வளோதான். சரி, அப்புறம் என்னடா வேணும்? தோசை. ஓகே, தோசை வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் என்னடா வேணும்? விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு பைனாப்பிள் கேட்டான். அப்புறம் என்னடா வேணும்? இப்படி ஒன்றொன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அதை தான் கேட்குறான், எதுதான் வேணும்? ஓ, கிட்டத்தட்ட அரை மணி நேரம். சரி, ஃப்ரிட்ஜில் வை. சண்டித்தனம் பாருங்கள். அப்போது இந்த சண்டித்தனம் யாருடையது? இந்த ஒட்டாரம் யாருடையதுன்னா, இது வளர்ந்தவர்களுடையது இல்லை. இது யாருடையது? சரி, இப்போ நீங்கள் கேட்குறது புரியுது. கொடுத்தீங்களா இல்லையா அந்த குழந்தைக்கு? சத்தியமாக கொடுக்க மாட்டேன். ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சு லாக் பண்ணிட்டேன். அது எப்படி கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன். உடலுக்கு கேடானதை என்ன பண்ணுறது கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன். ஒரு முறை சிப்ஸ் வாங்கிட்டு வந்தான். அவனுக்கு லைவாகவே அந்த சிப்ஸை கொளுத்தி காட்டினேன். பாடுறா எப்படி எரியுது பாடுறா, இதே மாதிரி தானே உன் குடலெல்லாம் எரியும். அவன் எதிரவே கொளுத்திட்டு அந்த மீது இருக்கிற சிப்ஸை தூக்கி போட்டுட்டேன் குப்பையில். என்னால் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ரி தான் பண்ண முடியும். வேறு ஒன்றும் என்னால் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அதனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதை பற்றி கலாத்தியர் 4:19 அவர் சொல்லுவார், என் சிறு பிள்ளைகளே, இப்போ தான் நம்ம 18 படித்தோம். 4:18 நல்ல விஷயத்தில் வைராகியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்லதான். 19 என் சிறு பிள்ளைகளே. அப்படியானால் இந்த வைராகியம் யாருடையது சொல்லுங்களேன். நம்ம வீட்டில் இந்த 19-20 வயசு பசங்களை கூட சண்டித்தனம் பண்ணோம். வாங்கி கொடுத்தா அந்த பைக்கை வாங்கி கொடு, இல்லை சாப்பிட மாட்டேன், இல்லை தூங்க மாட்டேன். புரியுதா இந்த சண்டித்தனம்? 2 லட்சம் ரூபா. இப்போல்லாம் இவன் 10 ரூபா சாக்லேட்டு, மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதிகபட்சம் 58 ரூபான்னு நினைக்கிறேன் நைட்டு வாங்கி கொடுத்தது. ஓகே, தொலைஞ்சு போச்சு. ஆனால் இப்போ கேட்குற பசங்க 2 லட்சம் 3 லட்சம் வாங்கி கொடுத்தா அதை வாங்கி கொடு, இல்லையா சாப்பிட மாட்டேன், ஒத்த கால நிற்பேன், என்னக்கிட்ட அனுப்பிச்சிருங்க. இடா மாப்பிள்ளை, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்கிற பார்த்துருவோம் இரு, எனக்கு ரொம்ப அது பலனாக இருக்கும். ஸ்தோத்திரம். நீ சாப்பிடாமல் இருக்கிறது என் ஊழியத்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டு, ஸ்பிரிச்சுவலாக டெவலப் பண்ணிக்கலாம். லாஸ், பிடிவாதம் முடிவில் நஷ்டத்தை உண்டு பண்ணிடும். ஓகே, இப்படி 2 பிரிவாக இதை பிரிச்சுக்கலாம். என்ன 2 பிரிவு? நல்ல விஷயத்தில் பிடிவாதம், அப்புறம் கெட்ட விஷயத்தில், அதாவது தீமையில் பிடிவாதம். இப்படி இப்போ நல்ல விஷயத்தில் பிடிவாதம் என்றதுக்கு ஒரு 3 பேரை நான் காட்டிடுறேன். எனக்கு நேரம் இருக்குமோ இருக்காதோ முன்னாடியே சொல்லி உங்ககிட்ட வச்சிடுறேன். நீங்கள் அதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். சரியா? நல்ல விஷயத்தில் வைராக்கியம். 1, அழைப்பில் பிடிவாதம் கொண்ட பவுல். எதில்? அழைப்பில் பிடிவாதம் கொண்ட பவுல். டாபிக் தான் கொடுப்பேன், கண்டென்ட் நான் போகும்போது கொடுக்குறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு செய்தி ஆகிடும். அழைப்பில் பிடிவாதம் கொண்ட பவுல். வெறும் பவுல் அல்ல, எதில் பிடிவாதம்? அழைப்பில் பிடிவாதம் கொண்ட, ரொம்ப ஸ்டபன். ஹலோ 8th 9th 10th முகமெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. 8th 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. ஏன்னா இந்த வயசு பிடிவாத வயசு. 11th 12th அந்த பிடிவாதம் வேற, காலேஜ் பிடிவாதம் வேற. என்ன பாருங்க, பிஸ்டர்ஸ் என்ன பாரு, என்னடா நான் தானே பேசுகிறேன், என்ன பாரு. அவன் யோசிக்கிறான், என்னடா. The second one, சித்தம் செய்வதில் பிடிவாதம். இயேசு
சித்தம் செய்வதில் பிடிவாதம். இயேசு முதல்ல ஒரு தலைப்பு கொடுத்த சொல்லுங்க பார்ப்போம். சித்தம் செய்வதில் பிடிவாதம் இயேசு. மூன்றாவது தேவ திட்டத்தில் பிடிவாதம் ரூத்து. தேவ திட்டத்தில் பிடிவாதம் ரூத்து. இது நல்ல விஷயத்தில் பிடிவாதம். 66 புத்தகத்தில் நிறைய உங்கள் கண்ணுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. நல்ல விஷயத்தில் 3 பேர் பிடிவாதம் கொண்டவர்கள். ஒன்று பவுல் எதில் பிடிவாதம், ரெண்டாவது இயேசு எதில் பிடிவாதம், மூன்றாவது ரூத் எதில் பிடிவாதம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, தீமையில் பிடிவாதம். பாவத்தில் முரட்டாட்டம். இஸ்ரவேலர் பாவத்தில் முரட்டாட்டம். டேய் செய்யாதீங்கடா, எகிப்துக்கு போவாதீங்க, விக்கிர ஆராதனை பண்ணாதீங்க. பாவத்தில் முரட்டாட்டம் இஸ்ரவேலர். நம்பர் 2, கருத்து இல்லாததில் பிடிவாதம். கருத்து இல்லாததில் பிடிவாதம். கருத்தில்லாத பிடிவாதம். கருத்து இல்லாததில் பிடிவாதம். அகிமாஸ் யாருன்னே தெரியல சிஸ்டர், தங்கச்சிமா, எங்கப்பா அந்த அகிமாஸை பார்க்கறது? ஓகே, ஓகே. இதில் இந்த 2 விஷயம், தீமைக்கு 2 கொடுத்துருக்கோம். ஆக மொத்தம் இப்போ எத்தனை பேரை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது? எனக்கு எப்போவுமே ஒரு கேரக்டர் எடுத்து அதை அழகாக சொல்லிக் கொடுப்பது தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஏனோ இந்த சப்ஜெக்டுக்கு 5 பேர் வந்திருக்கிறாங்க. அதை வேகமாக உங்களுக்கு சொல்லித்தர. சப்ஜெக்ட் கரு மாறிடக்கூடாது. அதில் வர கேரக்டர்கள் மாறலாம், ஆனால் கரு மாறிடவே கூடாது. கரு என்னது? ஸ்டபர்ன், பிடிவாதம். ஆகவே மக்களே, ஹலோ, என்ன பாருங்க, பிடிவாதமாக இருங்க. எந்த விஷயத்தில்? நான் படித்த மெடிக்கல் தான் சீட் எடுப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்க, மெரிட்டில் வந்துரு. பிடிவாதமாக இரு. நான் படித்தா ஏரோநாட்டிக் தான் படிப்பேன். ஓகே, மெரிட்டில் வா. குடும்ப சூழ்நிலையை பார். நான் படித்தா ஆடிட்டர் தான் படிப்பேன். ஓகே, மெரிட்டில் வா. ஓகே, சூப்பர். ஸோ படிப்பில் பிடிவாதமாக இருங்க, நல்லா இருப்பீங்க மக்களே. ஸோ அதே போல் இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக பிடிவாதம் கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். என் காரியமாக யார் போவான் என்று சொல்லும் பொழுது என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஓகே, இப்பொழுது 5 பாத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இந்த செய்தி எடுக்கும்போது தான் எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. ஓஹோ, இப்படி தான் பேச சொல்கிறாங்கல்ல பழைய ஆட்கள். ஆமாம், ஸ்தோத்திரம். இப்படி தான் பேசுவோங்க. எப்போ? பின்னாடி. ஆமாம். அப்போ இப்படி செய்தியை ஆராய்வதற்கு எனக்கு சில மணி நேரங்கள் ஆகிறது. ஓகே, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் படைத்தோம். நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசட்டும். நம்பர் 1 சொல்லுங்க பாப்போம். நீங்கள் தான் சொல்லணும். அழைப்பில் பிடிவாதம். நான் வசனத்தை மட்டும் கோடிட்டு காட்டுறேன். நீங்களாம் வளர்ந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியும். கர்த்தர் உங்களை நல்லா வளர்க்குறார். ஆவியானவர் உங்களை நல்லா வளர்க்கறதுனால நான் நிறைய டெஃபினேஷன் கொடுக்க நான் விரும்பல. 22வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். ஹலோ, ஊழியத்தை முடிச்சிட்டு பவுல் அவர் எருசலேமுக்கு போகிறார். அவர் எருசலேம் போய் தன்னுடைய கடமைகளை செய்ய போகிறார். கவனிங்க, பவுல் யூத முறைப்படி அவர் தன்னுடைய பொருத்துணைகளை நிறைவேற்ற அவர் தேவாலயத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. பொருத்துணையில் மிக கடுமையான விஷயங்கள். கவனிங்களேன், பொருத்துணையில் எப்படி இருக்கணும்? இவர் யூதன் தான். யூதன் வருஷந்தோறும் அவர்கள் ஆலயத்துக்கு போய் தங்களுடைய கடமைகளை செய்வாங்க. தலைச்சவரம், முகசவரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. யாரு? யூதர்கள். அதனால் இவருக்கு ஒரு கடமை இருக்கிறதுனால நான் போகணுன்றதுனால இவர் வருகிறார். ஆனால் தீர்க்கதரிசிகள் போகக்கூடாதுன்றாங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் அடிப்படுவீங்க, உங்களை கட்டுவாங்க. இப்போ அதுதான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிக்கிறாங்க. அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கவனிங்களேன், பட்டணங்கள் தோறும் தீர்க்கதரிசி சொல்றாங்க, நீங்க போனீங்களா உங்களை பிடிச்சிடுவாங்க ஐயா, உங்களை பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. தீர்க்கதரிசி சொல்லுகிறார்.
தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார் தொடர்ந்து. ஆகிலும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆகிலும் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அவைகளை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படுறதே கிடையாது. அவைகளை ஒன்று குறித்து நான் கவலைப்படுவதும் இல்லை. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். நான் பிராணனையும் அருமையாக எண்ணுவது இல்லை. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். But none of these things move me, nor do I count my life dear to myself. அதனால் என் அன்பு மகனே மகளே, நான் ஒன்றைய குறித்து கவலைப்படுறதே இல்லை. எதை பற்றி தான் எனக்கு கவலையே? என் கவலை என்ன? ஆகிலும் அவைகளை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படுவதில்லை. அடுத்த வார்த்தை, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். பிடிவாதம். தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. போனா கட்டிடுவாங்க, உங்களை ஜெயிலில் பிடிச்சிடுவாங்க, உங்களை கொன்னுடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் நான் போவேன். அப்போ எதில் அவர் பிடிவாதமா இருக்கிறாரு? நீங்க உறுதின்னு கூட சொல்லலாம். எதில்? அழைப்பு. எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. இங்கே பாருங்களேன், அழைப்பு தெரிஞ்சிட்டா உலகத்தில் வரக்கூடிய இன்னல்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அது வந்து போகும். ஏன்னா என்னை அழைத்த நோக்கம் நிறைவேற வரையும் நான் சாவதில்லை. என் அழைப்பு முடிய வரையும் என்னுடைய காலம் இந்த உலகத்தில் முடிவதில்லை. ஹல்லேலூயா. நான் வரும்போது கூட ஒரு வால் போஸ்டர் பார்த்தேன். 30 வயசு ஒரு லேடியை பற்றி வால் போஸ்ட். நீங்கள் போகும்போது கூட போனால் காலமானார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வார்த்தை, காலமானார். என்ன ஆயிட்டாரு? அப்படியெல்லாம் என்ன ஆகிட்டாருன்னா, காற்றோடு காற்றாக, நாட்களோடு நாட்களாக, வருடங்களோடு வருடங்களாக, படைப்புகளோடு படைப்பாக, சிருஷ்டிகளோடு சிருஷ்டிப்பாக அவர்களும் கலந்துட்டாங்க. காலமாயிட்டாரு. அதனால உன் காலமும் என் காலமும் படைத்தவருடைய கையில் இருக்கிறது. அவர் காலம் வர வரையும் என் காலம் முடியாது. அவருடைய காலம் என் கையில் கொடுத்துருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் சித்தம், அவர் திட்டம் என் கையில் கொடுத்துருக்கு. அதுக்கு இடையில் எத்தனை சொப்பனங்கள் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணட்டும், எத்தனை தீர்க்க தரிசனங்களுக்கு வரட்டும், பரவாயில்லை. அவருடைய திட்டம் முடிய வரையும் என்னுடைய திட்டம் முடியாது. என் திட்டம் முடிய வரையும் அவர் திட்டம் முடியாது. என்னோட கூட தொடர்ந்து இன்னொரு இடம் 21ஆம் அதிகாரத்துக்கு புரட்டிங்க. 10வது வசனம் 21:10. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு இப்போ 20ஆம் அதிகாரத்துல இருந்து கப்பல் ஏறிட்டாரு. கப்பல் ஏறி 21ஆம் அதிகாரம் அங்கே போயிட்டு கப்பல் டைரக்டெல்லாம் போக முடியாதுங்க. அதுக்கு சில மாதங்கள் ஆகும். அந்த சில மாதங்களில் அவர் சில வாரம் கழித்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இறங்கும்பொழுது அங்கே அகப்பு தீர்க்கதரிசி வருகிறார். வந்து அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து, கச்சை, வாட் இஸ் த மீன்? கச்சை, பெல்ட்டு, மேல் கோட்டு, ஷாலு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். பவுல் எடுத்துக்கிட்டு எல்லாம் அப்படியே போட்டு கட்டிக்கிட்டாங்க. யாருடையது இது? அந்த கால தீர்க்கதரிசிகள் அப்படிதான் நடிச்சு காட்டுவாங்க. யாருடையது இது? ஏன்னா அவங்களுக்கு சீனியர் எரேமியா மற்றும் எசேக்கியேல் நடிச்சு தான் காட்டினாங்க. அதனால அவங்க சீனியர் எப்படியோ சிஷியர்களும் அப்படிதான். யாருடையதே? இப்படி கட்டிக்கிட்டு நிற்கிறான். பவுல் அதை பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் வைராக்கியமான மனுஷன். எந்துதான் என்ன இப்போ அதுக்கு அகப்பு கட்டிக்கிட்டு நிற்கிறான். எந்துதான் என்ன இப்போ அதுக்கு படிக்கலாம். எருசலேமிலே யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அங்க அவருடைய சீஷர்கள் சபையார் எல்லாம் கேட்கும் பொழுது ஓன்னு அழறாங்கங்க. பவுலை பிடிச்சிக்கிட்டு, ஐயா எருசலேம் மட்டும் போயிடாதீங்க ஐயா. ஆனால் பவுல் இங்க பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியம் உள்ள மனுஷன். நான் அதை நிறைவேற்றியே ஆகணும். பரவாயில்ல. தொடர்ந்து அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன பிடிவாதம் மோசமா இருக்குல்ல? இது மோசமான பிடிவாதம். செத்தாலும் பரவாயில்ல, நான் ஊழியத்திலே மாட்டிவேன். ஹல்லேலூயா. என்னென்னமோ சொல்லட்டையா, டேமேஜ் பண்ணட்டும், கர்த்தருடைய நாமத்தை டேமேஜ் பண்ணட்டும், ஊழியத்தை டேமேஜ் பண்ணட்டும், பரவாயில்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். பிடிவாதம்.
இதுக்கு மேலே நான் விளக்கம் கொடுக்க நான் விரும்பலை. ஸ்தோத்திரம். ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. அதுவே எதில் பிடிவாதமாக இருக்கிறாரு? அழைப்பில். இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எரிச்சலம் போயிடுவார், பிடிச்சிடுவாங்க, கட்டிடுவாங்க, அடிப்பாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போது தூதன் தோன்றி, அப்போது எருசலேமில் சாட்சிட்டது போல் ரோமிலையும் சாட்சியிடணும். யார் வந்து சொல்கிறது? அதுதான் நான் சொல்கிறேன். நீ சும்மா பின்னாத. அவன் தீர்த்தம் சொல்கிறான், இவன் தீர்த்தம் சொல்கிறான். உன்னுடைய அழைப்பு என்ன? செல்போனை உடச்சிட்டு போகிறேன் நான் வேற. உன் அழைப்பு என்ன ஐயா? அவன் அழைப்பில் தீர்த்தம் சொல்கிறான். உன் அழைப்பு என்ன? உன்னை பற்றி அவனிடத்தில் இல்லை, உன்னை பற்றி கர்த்தருக்கும் உனக்கும் தெரியணும் தெளிவா. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க பேசுகிறாங்க. நோ, பவுலுக்கு தன்னுடைய அழைப்பு தெளிவாக இருந்ததுனால்தான். உன்னை கட்டிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க, உன்னை சாகடிச்சிடுவாங்க, பரவாயில்ல, செத்து போனாலும் பரவாயில்ல, சாகுவதுக்கு நான் ஆயத்தம். ஆனால் என் பிடிவாத அழைப்பில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன பிரதர், நம்முடைய பிடிவாதம் கம்பெனி நடத்துறது தெளிவாக இருக்கணும். அவன் வரல, தோளம் வரல, தொப்பம் வரல, அவன் வரல. கர்த்தர் என்கிட்ட கொடுத்த வேலை இது, கர்த்தர் என்கிட்ட கொடுத்த தொழில், கர்த்தர் என்கிட்ட கொடுத்த பொறுப்பு, இது அவர் வரும் வரையும் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மகனே, எனக்கு தெரியும் அழைப்பு எப்படின்னு. ஐசியை பற்றி எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை. அதனால் குழப்பு கொள்ளக்கூடாது. பிடிவாதமாக இருங்க. எதில்? இதுவா அதுவா, அப்படியா இப்படியா? நோ 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 நோ, என் அழைப்பு இது தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போலாமா? நெக்ஸ்ட் ஒன், த செகண்ட் ஒன். நீங்கள் தான் சொல்லணும். சித்தம் செய்வதிலே பிடிவாதம். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இதுக்கு முன்னாடி தான் அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஓரக்கண்ணில், என்னை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எலியான்றாங்க, எலியாசான்றாங்க, எரேமியான்றாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே நம்ம அண்ணன் இருக்கார்ல தலைவர், அவர் என்ன சொன்னார்? நீர் கிறிஸ்துன்னு சொல்லிட்டான், நீ பலின்ட்டான். சொல்லதான் தெரியுது, பொருள் தெரியல. பலின்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்துன்னு என்னதுங்க? பலி. ஆனால் பரவாயில்லையே, வெளிப்பாடுகளோட. பேதுரு இங்கே வா, இது நீ பாக்கியசால்றா, கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்திட்டாரா, நீ பெரிய ஆளுன்னு தட்டி கொடுத்தவர். இப்போ அந்த விஷயத்தை ஓப்பனாக பேசுகிறாரு, இப்போ வெளியே ரங்கமாக பேசுகிறாரு. பேசும்பொழுது என்ன நடக்குது பாருங்களேன். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், பாரு மாப்பிள்ள சொல்கிறா, இப்படி தான் பேசியிருப்பாங்க இயேசுவும் பேதுருவும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பெரிய ஆளுங்க மாதிரி பேசாதீங்க. ரொம்ப ரொம்ப ஜாலி. யார் ஜாலி டைப்? யார்? ஏசுடா, என்னடா இப்படி பார்க்குற, ரொம்ப செம ஜாலி. பேதர் இப்படி கேட்டிருப்பான் அவன் பாணியில். மாப்பிள்ள இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, மாவனை வெட்டிடுவேன், உன் மேலே கையை வைக்கிறவனை. யார் சொல்லியிருக்குது? நீ ஓவராக பில்டப் பண்ணாதீங்க, பாஸ்ட் என்னாதீங்க. நான் கெட்சமனை தோட்டத்தில் பார்த்து தான் டெவலப் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இப்படி சொல்லியிருப்பா. இங்கே பாரு மாப்பிள்ள, உன்னை கை வச்சான் செத்தான், உன்னை தொட்டான் கெட்டான். இதெல்லாம் நாங்கள் 12 பேர் இருக்கிறோம், மாவனை சொத்து போட்டு தூக்கிடுவோம். அவனை என்னது எரிசில போனால் உங்களை பிடிப்பாடுகளை பார்த்துருவோம். வாங்க, கோவம் வந்துடுச்சுங்க இவருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இந்த ஆலோசனை கொடுக்கறது யாரு? நான் சாவனடா, நான் செத்தா தாண்டா இந்த உலகத்துக்கு விடிவு. ஹல்லேலூயா. ஐன்ஸ்டைன் எத்தனை பேருக்கு தெரியும்? விஞ்ஞானி ஐன்ஸ்டைன். அவர் கிளாஸில் இருக்கும்போது அவங்க டீச்சர் அவனை பார்த்து கேட்டாங்க, ஐன்ஸ்டைனை பார்த்து, நாட் ஐன்ஸ்டைன், கிளாஸ் ரூமில் அவரை பார்த்து கேட்குறாங்க, என்னென்ன சாத்தானை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இவர் சொல்ல சாத்தானே இல்லைன்றாரு. பிசாசை பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்கிறாரு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லைன்றாரு. எப்படிடா நீ சொல்கிற? தப்பாக எண்ணிடாதீங்க, நான் கேள்வி கேட்குறேன் மிஸ், நீங்கள் சொல்கிறீங்களா? சரிடா கேள்றா. வெளிச்சம் தான் இருள் இருக்க தானே செய்யும். அது என்ன இருள் மட்டும் தனியாக சொல்கிறீங்க? அது இருக்க தான் செய்யும். வெளிச்சம் குறையும் பொழுது இருள் கூடும். இதுதான் சாத்தானா.
ஐன்ஸ்டைனுடைய அறிவுங்க. சாத்தான் தனியா இல்ல, வெளிச்சம் குறையும் பொழுது சாத்தான் வருவான். அப்படியானால் தெய்வீகம் குறையும் பொழுது பிசாசு உன் வீட்டில் ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, நீ அங்கே போகலாமா இங்கே போகலாமா, ஐயோயோ வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு போகலாமா பௌர்ணமி போகலாம். இப்போ நம்ம ஆளுங்க ஒரு மீட்டிங் கூட விடல பிரதர். கிருத்திகை விடலை, அமாவாசை விடல, பௌர்ணமி விடல. வெக்கக்கேடு. அப்துலுக்கு எதிராக அமாவாசை, கிறிஸ்டோபருக்கு ஏதரா பௌர்ணமி. உனக்கு எதுக்குடா இந்த இவ்வளோ பயம் வருது? எதிலடா பிடிவாதமாக இருக்கிற? ஐன்ஸ்டைன் சொன்னாரு, வெளிச்சம் குறையும் பொழுது இருள் கூடும், ஆகவே சாத்தான் ஒன்று இல்லை என்றார். நான் அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த டைலாக்கை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சத்தமே இல்லை இருக்கிறேன் தான், ஆனால் எங்ககிட்ட வேலை செய்யாது. ஏனால் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் பொழுது இருள் அங்கே இடம் இல்லை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. விசுவாசமும் நம்பிக்கையும் தெளிவும் உறுதியாக இருக்கும் பொழுது துக்கம் அங்கே அசைவாடாது. துக்கம் வரும் போகும், லாபம் நஷ்டங்கள் வரும் போகும், பரவாயில்ல. சோத்திரம். ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால் மகளே மகனே, இப்போ இந்த ஆலோசனையை பவுலுக்கு பேதுருக்கு கொடுத்தது யாரு? படைச்சவர் சொல்கிறாருங்க. இந்த ஆலோசனை கொடுத்தது யாரு? இங்கே பாரு மாப்பிள்ள, இவரும் திருப்பி சொல்கிறாரு, இது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், நீ என்னை கிறிஸ்துன்ன, நான் அதுக்காக தான் வந்தேன். ஏசு மரிக்காவிட்டால் இந்த உலகத்தில் விடிவு இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாம், கிழிஞ்சிச்சு போ, உலகம் சொல்லுது. ஆமாம், அப்படி பேசுகிற வரையும் டாராக உலகம் கிழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உன்னாலும் என்னாலையும் ஒரு சிலராகிலும் சமாதானத்தோடு வாழ்கிறார்களே. சகோதரனா சகோதரியே, சமாதானத்தை தேவன் உன்னோடு என்னோடு கூட இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். இடம் கொடுங்க. திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஹலோ, என்ன பார்த்து சொல்லுமா, என்ன பார்த்து பேசுங்க. சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருந்து என்னோடு கூட இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். அதற்கு இடம் கொடுங்க. ஆனால் நம்மை குழப்புகிறது தேவனை அறிகிற அறிவு இல்லை, தெளிவு இல்லை. ஆனால் அமாவாசை தெளிவு இருக்குது, பௌர்ணமி தெளிவு இருக்குது, கிருத்திகை தெளிவு இருக்குது, ராவு கால யமகண்டம் தெளிவு இருக்குது. எப்போ செவ்வாய்க்கிழமை வைக்காதீங்க பாஸ்டர், வீடு பெருச. உனக்கு என்ன தெரியும் செவ்வாய்க்கிழமை பற்றி? பாஸ்டர் சனிக்கிழமை வச்சிடாதீங்க பாஸ்டர். பாஸ்டர் 5 மணிக்குள்ளே பால் காசணும். உனக்கு என்ன தெரியும்? நல்ல நேரம், ராகு காலம், குளிகை, யமகண்டம் உனக்கு தெரியுமா? குளிகை பற்றி தெரியுமா? யமகண்டத்தை பற்றி தெரியுமா? ராகு காலத்தை பற்றி. எதுக்கு 5 மணிக்கு பால் காசணுன்ற நீ? பாஸ்டர் திங்கக்கிழமை 6லிருந்து 8:30 எதுவும் செய்யாத. உனக்கு என்ன தெரியும்? 8, 9 ராவு காலம் பாஸ்டர். ராவு காலம் பற்றி தெரியுமா? அது பாம்பு காலம். ராகுன்னு சொன்னால் பாம்புன்னு அர்த்தம். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தான் எதுவுமே இல்லைன்னு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு திரும்ப நீ திரும்பி பார்த்து அங்கே பார்க்குறியே, என்ன அர்த்தம்? எதில் பிடிவாதமாக இருக்கிற நீ? 4 நட்சத்திரத்தில் பிடிவாதமாக இருக்கிற. எப்படி தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்னு நான் கேட்குறேன். எப்படி சிஸ்டர் வரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம்? நீ தான் எல்லாத்தையுமே எதை பிடிச்சி வச்சிருக்கிற? உலகம் உலகம் உலகம். நம்ம ஆளுங்க அப்படியே அட்டம் பிடிச்சிக்கிட்டு ஏசு வெள்ளிக்கிழமை தான் செத்தார், நான் இல்லைன்ற. ஏசு சாகும்போது நாளே இல்லையே, கிரேக்கன் தானே வந்து வச்சான். எப்போ வச்சான் கிரேக்கன்? எப்போ வந்தான் கிரேக்கன்? அவன் தானே டேஸை உருவாக்குனா, ஃப்ரைடே சண்டேன்னு. அந்த நாளே இல்லைன்ற. நான் உங்களுக்கு வரலாறு தெரியாது, எனக்கு வரலாறு தெரியும். அதனால் நான் அமைக்கி வாசிக்கிறேன், அடைக்கி வாசிக்கிறேன். தெரியாதவங்கெல்லாம் அலங்காரமாக இருக்கிறாங்க. தெளிவாரு. தெய்வம் உயிரோடு இருப்பதற்கு நான் அடையாளமாக இருக்கணும் ஒழிய மதத்தை அடையாளப்படுத்தாதீங்க. தனி மனிதனுடைய அடையாளம்தான் தெய்வத்தை அடையாளப்படுத்தும். ஆக தேசத்தினுடைய ஒழுக்கம் தனி மனிதனுடைய ஒழுக்கம் தானே ஒழிய ஒரு முழு தேசத்தையும் ஒழுக்கத்தை காட்டிடவே முடியாது. பாவம் ஸ்டாலின் நல்ல மனுஷன், வாய் பேசாத பூச்சி. ஆனால் என்ன கோலமாக்குறாங்க அவரை, யோசித்து பாருங்களேன். மது பெருகிடுச்சு, போதை பெருகிடுச்சு. அவருக்கும் இப்படி பெருகிறதுக்கு என்ன காரணம்? முன்னே என்னை கேட்டால் தெரியும், சைத்தான் தொல்லைன்னு சொல்லுவோம்.
இதை போட்டு யாரை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க? முதலமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கும் நாட்டை ஆளுகிறவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் ஊழியம் செய்யல, நான் சுவிசேஷம் சொல்லலை, அதனால் தேசம் பாழாகுது. இதை சபையில் சொல்கிறத விட்டுட்டு ஈஸ்டர் போதான், குட் ஃப்ரைடே போதான், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டார்? அவர் யாரடா கைவிட்டார்? நீ தான் கைவிட்டு இருக்க உன் தேசத்தை. இவர் பேசுகிறார் 4வது வார்த்தை, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? நீ தான் கைவிட்டுட்டு இருக்கிற. ஊழியத்தை கைவிட்டுட்ட, மக்களை கைவிட்டுட்ட, சமாதானத்தை கைவிட்டுட்ட, நிம்மதியை கைவிட்டுட்ட. 10 நிமிஷத்துக்கு இப்போ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிற, நீ நடிக்கிற. கடவுளாவது கை விடுறதாவது டைலாக், உனக்காக சொல்லப்பட்ட டைலாக் அது. நீ தான் கைவிட்டுட்ட, உன்னை அவர் கைவிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் கைவிட்டுட்டாரா? நோ, நாங்களாம் நாத்திகத்திலிருந்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் கிறுக்கு நடுக்கமாக தான் பேசுவேன். எங்கேருந்து பிடிச்சி வச்சிருக்காரு பாருங்க. அதனால் நண்பர்களே, இந்த நல்ல வேளையில் ஓகே, யோவான் 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லி என்னை காப்பாத்திடுங்க ஆண்டவரே என்று சொல்லுவனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலை, இதுக்காக தான் வந்தேன் பேதுரு மாப்பிள்ள, இதுக்கு தான் வந்தேன், சாக தான் வந்தேன். என்னுடைய சாவு உங்களுக்கு வாழ்வு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுவிசேஷத்தை தெளிவா சொல்லுங்க பிரதர். மரணத்தின் செய்தி தெளிவா பேசு, பயப்படாம பேசுங்க, ஞானமா பேசுங்க, அறிவோடு கூட பேசுங்க. ஓகே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, பவுலை பார்த்தோம், அழைப்பில் பிடிவாதம். இயேசுவை பார்க்கிறோம், சித்தம் செய்வதில் பிடிவாதம். ஹல்லேலூயா. ஐயோ உங்களுக்கு சாவு வரக்கூடாது, ஐயோ உங்களுக்கு மரணம் வரக்கூடாது, மரித்தால் தான் வாழ்வு. நான் திரும்ப சொல்கிறேன், மரணம் தான் தேவனோடு நம்ம இணைக்க செய்யும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் போராடிட்டு இருக்கிறோம், 100% அவரோடு கூட வாழ்வோம். 1 மைனர் தம்பி, போகலாம். 3வது போகலாம். இது பெருசாக நான் பேச வேண்டியதில்லை. படிக்கலாம். ரூத் 1 வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். 2 பேரும் அழறாங்க. நகோமி அம்மா சொல்றாங்க, ஏண்டி பாவிகளே, இன்னொரு முறை கல்யாணம் பண்ணி அந்த பையன் 20 வயசு வர வரைக்கும் உங்களுக்கும் வயசு இருக்காது, எனக்கும் வயசு இல்லை, போயிடுன்னு சொன்ன உடனே ஒருவள் போகிறாள், மற்றொருவள் சொல்லுகிற டயலாக படிங்க. ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக்கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. எங்கங்க போயிட்டா பாருங்களா, அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அவள் சின்னவ எப்படி போயிட்டா? தன் ஜனங்களிடத்துக்கும், சொந்தக்கார உறவு கிட்ட போயிட்டா. செகண்ட் ஒன், தன் தேவர்களிடத்திற்கு பாருங்க, கடவுள் கிட்ட போயிட்டா பாருங்களா. அந்த வைராக்கி இருக்கட்டுங்க, கடவுள் கிட்ட போயிட்டா. பிறகு நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அதை பத்தி பேசாதீங்க மாமி. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அங்க ஜனத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பேசும்போது இவள் சொல்லுகிறாள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய கடவுள் என்னுடைய கடவுள். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். என்ன ஒரு அதிகாரமான பிடிவாதம்! கடவுளே தூக்கி போட்டா பிடிவாதம். மாமி, அதை பத்தி நீங்க பேசாதீங்க. அதை பத்தி எதில் பிடிவாதமா இருக்கிறா? எதில் பிடிவாதமா இருக்கிறான்னு கேட்டா என்ன தம்பி? எதில் பிடிவாதம்? என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு, அவளுக்கு திட்டம் தெரியாவிட்டால் அவ போனால் நான் போனோமா? பக்கத்தில் இருக்கிறவன் வேற மாதிரி இருப்பான், அவங்ககிட்ட உஷாராரு. சபையில் இருக்கிற பக்கத்தில் இருக்க வேற மாதிரி, ப்ரோ நாங்கள் வேற மாதிரி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே நண்பர்களே, என் அன்பு மகளே மகனே, பிடிவாதமா இருங்க தேவ திட்டத்தில். நான் இதற்கு விளக்கம் கொடுக்க விரும்பல. ஏனென்றால் ஸ்திரீயின் வித்து அது ரூத்து வழியாக தான் வர வேண்டும். உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் உங்களுக்கு தெரிந்ததில் உறுதியா இருங்க, அவ்வளவுதான்.
எவ்வளோ தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும். யெகோவா பற்றி, யாவை பற்றி ரூத்துக்கு எவ்வளோ தெரியும்? கர்த்தரை பற்றி எவ்வளோ தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்களுக்கு நகோமி அம்மா தெரியும். நகோமி அம்மா வார்த்தை தெரியும், ஜெபம் தெரியும். அதில் உறுதியாரு, அவ்வளோதான். மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் வருது கிறிஸ்து ரூத்தின் வழியே வருகிறார். தேவ திட்டம். எது தேவ திட்டம்? இங்கே பாருங்க, சபைக்கு வந்த உடனே அப்போ என்ன அப்படி பேசுகிறாரு? என்ன தெரியும்? கொஞ்சம் பொறுமையாரு, வர வர எல்லாம் தெரியும். இப்போ உடனே எல்லாம் புரிஞ்சிட முடியாது. தோத்துறோம். என்ன கூட இருக்கிறவங்க 25, 30 வருஷம், 40 வருஷம் இருக்கிறவங்க ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் நான் டச் பண்ணணும், உன்னையும் டச் பண்ணணும், இடையில இருக்கிற டச் பண்ணணும், வேற மாதிரி ஒருத்தங்கிற அப்புறம் அவனையும் டச் பண்ணணும். இவ்வளோ பேரையும் நான் டச் பண்ணுறதுனால சில நேரம் ஒன்று மிஸ் பண்ணுவேன், சில நேரம் வார்த்தை ஒன்று தொடாது. கவலைப்படாத, நாளைக்கு புரியும், சாயந்தரம் புரியும். யார் ஊழியக்காரன்? ஊழியக்காரனுடைய கடமைகள் என்ன? ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? ஊழியக்காரனுடைய திட்டங்கள் என்ன? பேசுகிறேன். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாங்க. நண்பர்களே, தங்கச்சிமா, தம்பி, சகோதரியே, சகோதரனே, ஒரு மெசேஜ் உனக்கு புரியலன்னா டோன்ட் வரி, அடுத்த மெசேஜ் உனக்கு புரியும். 4 மெசேஜ் இருக்கு வீக்லி. சண்டே மார்னிங், சண்டே ஈவினிங், டியூஸ்டே மார்னிங் அண்ட் ஃப்ரைடே ஈவினிங். எத்தனை ஆச்சு இப்போ? 4 ஆயிடுச்சே. கர்த்தர் ஏதாவது ஒன்று பலப்படுத்துவா. ஒரு வார்த்தை போதுமா? ஒரு வார்த்தை உன்னை பலப்படுத்தும். வேதத்தை முழுவதும் உடனெல்லாம் கற்றுக்க முடியாது. ஆனால் நீ கற்றுக்கொண்டதில் உறுதியாயிரு. பிடிவாதமாயிரு. இப்படி தான், ஐயோ நான் சர்ச்சுக்கு போகிறேன், தண்ணி அடிக்கக்கூடாது. ஐயோ நான் சர்ச்சுக்கு போகிறேன், டம் அடிக்கக்கூடாது. ஐயோ நான் சர்ச்சுக்கு போகிறேன், பொய் சொல்லக்கூடாது. ஐயோ நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஏமாற்றக்கூடாது. ஐயோ நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் திருடக்கூடாது. ஐயோ நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். ஐயோ நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லணும். நம்ம ஒழிய எப்படி ஒன்றாலும் வாழலாம் ப்ரோ. பக்கத்தில் இருக்கிறோம் அப்படி தான் இருக்கிறான். நம்ம சைமன் அப்படி தாங்கிறான், நம்முடைய சிம்சோன் அப்படி தாங்கிறான், சாம்சன் அப்படி தாங்கிறான். அவங்கள பார்த்தெல்லாம் வாழாத. நம்ம வேற. ஹலோ, நம்ம வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தமே காணுமே. ஸோ தேவ திட்டத்தில் உறுதியாக இருங்க. என்ன திட்டம்? ரூத்து குறித்து தேவ திட்டம். அது என்ன திட்டம்? ஸ்திரீயின் வித்து. இயேசு பிறக்கணும். யார் வம்சத்தில்? ரூத்துக்கு தெரியுமா? ஆனால் இந்த ரூத்துக்கு தெரியுமா? இன்னைக்கு ரூத்துக்கு தெரியும். என்ன ரூத் சிஸ்டர் உனக்கு தெரியும் தானே? தெரியும் சிஸ்டர், பாஸ்டர். உங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனால பைபிள் காரியங்கள் தெரியும். வேற சபையில் போய் கேட்டு பாரு. பால் டப்பாவை தான் ரூத்தை வச்சு பால் டப்பாவை ஆத்தினுக்கிறான். ரூத்தினுடைய ஆழம் தெரியுமா? ரூத்தினுடைய திட்டம் தெரியுமா? ரூத்தினுடைய தேவனுடைய மகத்துவமான செயல்கள் தெரியுமா? தெரியாது. பால் ஆத்துறது. ரூத்தை காப்பாற்றினது போல் உன்னையும் காப்பாற்றுவார். ரூத்தை அதனால தான் பக்தியெல்லாம் ஊத்தியா இருக்குது. வாட் இஸ் த மீன்? ஊத்த பல்லு தேய்க்கல, ஊத்த பக்தி. வெளி வேஷம் ஒன்று, உள் வேஷம் ஒன்று. வெளியில் சபைக்கு ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. பேச்சில் ஒன்று, நடத்தையில் ஒன்று. அப்படியெல்லாம் இல்லை பிரதர். தேவ திட்டம் என்னை பற்றி இருக்கு. என் லைஃப் மிஸ் ஆச்சு, நியாய தீர்ப்பில் போயிடுவேன். நியாய தீர்ப்பில் போனால் தப்பிக்க முடியாது. பிடிவாதம். அழைப்பிலே பிடிவாதம், சித்தம் செய்வதிலே பிடிவாதம், தேவ திட்டத்திலே பிடிவாதம். ஒரு ரீகால் பண்ணி பாருங்க, எனக்கு எதில் நான் பிடிவாதமாக இருக்கிறேன்? தங்கச்சிமா, தம்பி, வாழ்க்கையில் சில விஷயங்களில் நீ பிடிவாதமாக இருக்கிறது நல்லா இல்லை. வெரி பேட், வெரி பேட். மறந்துட்டீங்களா? ஓம் ஷாலோமே. வெரி பேட். ஹலோ, பேடை கழுவுறதையா இந்த இடம்? கழுவி விட்டுடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தங்கச்சிமா, தம்பி, நீங்கள் சுகமாக இருப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஓகே. தீமையில் பிடிவாதமாயிராதே. என்ன படிச்சிங்க அதுக்கு? பிரசங்கி 8:3. பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் இராத. இப்போது இங்கே கொஞ்சம் டீட்டெயிலான சில விஷயங்கள் இருக்குது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1 வசனம்.
அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு. இங்கே பாருங்களேன், ஒரு இஸ்ரவேலை கரெக்ட் பண்ணுறதுக்கு, இங்கே பாருங்களேன், ஒரு இஸ்ரவேலை கரெக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை தீர்க்கதரிசி. இங்கே பாருங்களேன், தீர்க்கதரிசி திடீரென்று தோன்றின தீர்க்கதரிசி வேதத்தில் யார்? முதலாக எலியா தான் ஆன்சர். ஒரு இஸ்ரேலை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பாருங்க, ஹலோ, இஸ்ரேலை கரெக்ட் பண்ணுறதுக்கு சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல, வல்லமையான தீர்க்கதரிசிகள். எலியா, எலிசா, மற்றுமுள்ள ஏசையா, மற்றுமுள்ள எரேமியா, எசேக்கியேல், மற்றுமுள்ள வல்லமையான தீர்க்கதரிசி எல்லாம் இங்கே பாருங்களேன், பாவத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள். எதுக்கு எதிராக? ஆசீர்வாதத்துக்கு வரலைங்க. அவங்க எல்லாமே எதுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க? பாவத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது இங்கே பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அப்போ வந்து நின்றார். பாவத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் போதெல்லாம் இயேசு வந்து நிற்பார். ஏன்னா அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஏசையா, எரேமியா இவங்கெல்லாம் நல்ல ராஜாக்களுக்கு வரல, நல்லவங்களுக்கு தீர்க்கதரிசி தேவை இல்லைன்ற நான். கர்த்தர் நல்லவர். விசுவாசமாய் தெளிவாக இருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தட்டும். ஆகவே பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாயிராதே. நீதிமொழிகள் 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் கருத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இப்படி தீமையில பிடிவாதமாக இருக்கிறவருடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி? 1 சாமுவேல் 15:23, இரண்டகம் பண்ணுதல். ரெண்டகம், வாட் இஸ் த மீன்? ரெண்டகம், கலகம், அகம் உள்ளே இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறது? யாரும் கோச்சிக்காதீங்க, இந்த வத்திங்கெல்லாம் இருப்பாங்க. உன்னை பற்றி அப்படி சொன்னா தெரியுமா? உன்னை பற்றி தான் பேசுகிறாரு, பக்கத்தில் இருந்தும் பேசின்னு இருப்பாங்க. தோத்துறோம். கர்த்தர் நல்லவா. கலகம் பண்ணுவது பில்லி சூனியம் தோத்துறோம், போட்டு கொடுக்குறது. ஆமாம், நான் கூட தான் இருந்தேன் பக்கத்துலேயே. என்ன பேசினார் தெரியாது. சரி, கலகம் பண்ணுவது பில்லி சூனியத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல், பிடிவாதம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. தோத்துறோம். ஹலோ, நீங்கள் எத்தனை பேர் விக்கிரகாராதனைக்காரர் இருக்கிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். இதை படித்து புரிஞ்சுக்கிங்க. இந்த பிடிவாத குணம் உள்ளவர்கள், விக்கிரகாராதனை பண்ணுறவங்க, உயிர் எடுக்கிறது அம்மாவை, அப்பாவை உயிர் எடுக்கிறது. கொஞ்சம் செய். நீங்கள் எல்லாரும் என்னை போல ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். போறியா? போய்க்க. சாப்பிடாம கிடைக்கிற கடை. இதான் மை பாலிசி. பிடிவாதம் பண்ணி எதையும் வாங்காதே. பிடிவாதம் பண்ணி வாங்குவது ஆசீர்வாதம் அல்ல. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் எதை கேட்க சொன்னார்? அதில் கர்த்தருடைய சித்தம் இருக்கா? கர்த்தருடைய அழைப்பு இருக்கா? கர்த்தருடைய திட்டம் இருக்கா? நீ கேட்கறதுல நான் ஒரு பையனை பார்த்து விட்டேன், ஆண்டவரே நீ கொடுத்தால் கொடு. ஒரு பையன் அப்படி தான் ஜெபம் பண்ணானா. கவனிங்க, கொஞ்சம் காமெடி. போலாமா வேணாவா? இருபத்தஞ்சு வயசில் ஆரம்பித்தான், எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. அவன் சொல்லிட்டாங்க, சர்ச்சுக்கு போகிறல்ல, நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்யிட்டார். 30 வயசாகி போச்சு, ஜெபம் பண்ணுறோம். இப்போ கடைசியில் பாஸ்டர்கிட்ட போனால் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணிட்டார். 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறான். சத்தமும் இல்லை, தரிசனமும் இல்லை. இப்போ இவனே ஒன்று சொல்லிட்டான், ஆண்டவரே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், சிகப்பு சுடிதார் போட்ட பொண்ணு தான் எனக்கு. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. சர்ச்சுக்கு போனால் அன்றைக்கி 5 சுடிதார், 5 சிகப்பு சுடிதார். மனுஷெல்லாம் பதைக்குது. பாதியில் ஓடி வந்துட்டான். கோயில் குட்டி கேட்டார், என்னப்பா சர்ச்சுக்கு சீக்கிரம் வந்துட்டு, என்றைக்கு வராதவன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், இன்றைக்கி ஈஸ்டரில், அதனால தான் முன்னாடியே வந்துட்டேன். காணிக்கு போட்டதும் போடாமல் வெளியே போயிட்டான். என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் போட்டேன்? ஒரு அவசரமான வேலை போயிட்டேன், ஒரே நெஞ்சு எரிச்சல், வெளியே போயிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே நான் ரெட் கலர் சுடிதார் கேட்டால் 5 சுடிதார் அனுப்பிட்டீங்களா ஆண்டவர், எதுன்னே தெரில ஆண்டவரே, உங்கள் சித்தம் ஆகட்டுன்னு போயிட்டான். புரியுதா? இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. தீமையில் பிடிவாதமா? உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கோரஸ், 2 மேஜர்.
உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த 2 வாரமாக கர்ப்ப வேதனை தெரியுதா? எதுக்காக நான் கர்ப்ப வேதனை பட்டுட்டு இருக்கிறேன்றது என் பிள்ளைகளுக்கு தெளிவு வேணும் ஆண்டவரே. சில விஷயங்களில் அர்த்தமே இல்லாமல் பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கணும், உம்மை பற்றுகிற அறிவில் மட்டும்தான் பிடிவாதமாக இருக்கணும். சிலர் இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை, ஆனால் உங்கள் அப்பா ஒத்த காலில் நிற்க போகிறாரு. நான் கட்டணா இந்த பொண்ணை தாண்டா கட்டணும்னு சொல்லுவார். நீ என்ன பண்ண போறியோ தெரியல. அங்கே பிடிவாதமாக இருங்க. என்ன சத்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இஸ்ரவேலுடைய முரட்டாட்டம், இஸ்ரவேலுடைய பிடிவாதம். அப்போஸ்தலர் 7:51 இந்த இடத்துல அவர் ஸ்தேவான் இஸ்ரவேலை பார்த்து பேசின ஒரு பிரசங்கம் அது. வணங்கா கழுத்துள்ளவர்களே, ஓ வணங்கா கழுத்து உள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. விருத்த சேதனம் பெறாதவர்களே. இங்கே பாருங்களா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்களா. பேசட்டும், எவ்வளோ நேரம் பேசுவார்? இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு போகிறார் அவர். என்ன பண்ணுறது? பிரதர் 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 பக்கத்தில் இருந்து எழுப்புறது. விருத்த சேதனம் பண்ணியா காதில்? அதனால் என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நல்ல வேலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காதுகளிலும் இருதயத்திலேயும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்களே. எரேமியா, எசேக்கியேல். ஸ்தோத்திரம். உங்களுக்கான குறிப்பு நான் தருகிறேன். சகரியா 7ஆம் அதிகாரம் 11, 12 அந்த 2 வசனம் மட்டும் வாசித்துருங்க. எத்தனை தீர்க்கதரிசிகள், யோவேல், சகரியா, செப்பனியா, ஆகாய். அப்பா 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 அப்பா. இங்கே பாருங்களேன், எப்படி ஆகிலும் திருப்பிடலாம் இஸ்ரேலை, எப்படி ஆகிலும் திருப்பிடலாம். அவங்கள திருப்ப முடியல, கடவுளே நம் பக்கம் திரும்பிட்டாரு. கையை தட்ட மாட்டீங்களா? 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல், கவனிக்க மனசு இல்லை. தோத்துறோம். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனத்திற்கு விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளையும் கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் பிரசங்கங்களையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். வைரவா, உறுதியாக்கினார்கள். வைரம்னா உறுதி. வைரவா, பிடிவாத குணம் உள்ளவனோ. ஆமாம் தானே? ஆமாம், வைரமெல்லாம் பிடிவாத குணம் தான். அப்படி தான் இருக்கணும், நம்ம மாதிரி இருக்கணும். பிடிவாதமாக இருக்கணும். முடியாதுன்னா முடியும், ஏசனே ஏச, நோன்னா நோ, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். பிடிவாத குணம் உள்ளவர்கள். எதுக்கு? பாவம் செய்யறதுக்கு. எரேமியா 44ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் உண்டு. கடவுளுடைய கோபம். இப்போ இஸ்ரேல் மேல் வந்திருக்கிற கோபம் என்ன கோபம்? ஈரான் கோபம் அல்ல. யாருடைய கோபம்? கத்தார் கோபம் அல்ல, காசா கோபம் அல்ல. அது யாருடைய கோபம்? எவ்வளோ நாள் பற்றி எறியுது? உனக்கு தெரிஞ்ச 2000 வருஷம் பற்றி எறியுது, எங்களுக்கு தெரிஞ்ச 4000 வருஷம் பற்றி எறியுது. கடவுளுடைய கோபம். இங்கே பாரு தம்பிங்கள, எல்லாம் பாருங்க, உங்கள் 2 கண் அழகான கண், முத்தான கண்கள், புறா கண்கள் உடையவர்களை என்னை பாருங்கள். பார்த்துட்டீங்களா? கிறிஸ்துவை அறிந்து பாவம் செய்யாதீர்கள். இதை விட சாபம் வேறு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ், தயவு செய்து. பாவம் வரதான் செய்யும். இங்கே பாருங்கள், வயசு பிள்ளையே,
லவ் பண்ணுறதுக்கு எண்ணம் வரும், புத்தி வரும், பார்க்காதவங்க கூட பார்த்த மாதிரி உன் கற்பனை எண்ணம் வரணும். அப்போ தான் நீ ஒரிஜினலாக ஆம்பளை பையன் பொம்பளை பையன் வரணும். ஆனால் அதை என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். கிள்ளி விட்டுக்கிட்டே இரு. கிள்ளி விட 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 மரமாகும். அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு போய்க்கலாம். ஸ்தோத்திரம். கிள்ளி விடலைன்னு வச்சுக்கலாம், உன் மேலே ஏறி உட்காந்துன்னு உன்னை கிள்ளிக்கினே இருக்கும், தூங்க விடாது. போன வாரம் விஜய் கார்த்திக் சொன்னார் பாரு, மகாலட்சுமி ஃபோன் பேசலைன்னா எனக்கு அந்த நாளெல்லாம் வண்டி ஓடாதுன்னாரு. விஷமாக மாட்டி விட்டேன் நான். மெசேஜ் மகாலட்சுமிக்கு அனுப்பிச்சிட்டேன். நண்பர்களே கவனிச்சிக்க, வரணும்டா. நான் தான் பப்ளிக்காக பேசுகிறேன், வரணும். அந்த எண்ணங்கள் வரணும். பக்கத்தில் சிகரெட்டு பிடிச்சா உனக்கு சிகரெட்டு பிடிக்கணும்னு எண்ணம் வரணும். குடிக்காரனை பார்த்தா குடி பக்க வரணும். அதுதான் நீ மனுஷன். அப்போ தான் நீ பாவி. பாவ உணர்வுகள் வரத்தான் செய்யும். பட் ஆனால் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஆவியான சொல்வார், நீ அதற்குரியவன் அல்லன்னு பேசுவார். வரணும். அவன் பணத்தை திருடி அவன் பையில் போடும்போது உனக்கும் வரும், நாம ஏன் செய்யக்கூடாது? ஆவியானவர் சொல்வார், நீ அதற்குரியவன் அல்ல. ஏனென்றால் நான் மரித்தேன். ஹல்லேலூயா. வரணும் பிரதர். நீ மனுஷனா, மனுஷருக்குரிய தன்மைகள் அத்தனையும் என்ன? அறிவுள்ளவர்களே, பரிசுத்தவான்களே, ஸ்தேவானுடைய பிரசங்கம் படித்த மேதாவிகளுக்கு அவர்களே பார்த்து சொன்னார், முரட்டாட்டம் உள்ளவர்கள் என்னார். இதுதான் மனுஷ ஜென்மம். ஓகே, நம்மளாம் மென்மையானவர்கள், அப்படி தானே? எத்தனை பேர் ஹைஃபை பண்ணலாம்? ஆகையால் எனவே 7வது வசனம், இப்போதும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல் உங்களில் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறற்று போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளாலே எனக்கு கோபமூட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக செய்து 23வது வசனம், நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி டுடே ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றார். இந்த தீங்கெல்லாம் வந்தது. இங்க பாருங்க, அவன் பண்ணா இவன் பண்ணா. ஹலோ கிறிஸ்டியன்ஸ், வெக்கமாக பேசுகிறேன். உனக்கும் அமாவாசைக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு காலத்தில் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ சொல்கிறோம், கிறிஸ்டோபர் உனக்கும் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு சம்மந்தம் இல்லை. ஹலோ ஜான், உனக்கும் ராவு கால யமகண்டத்துக்கும். ஹலோ ஒன்று என்ன தெரியல, என் பேரை சொல்லிக்கிறேன், சாம்சன், உனக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் சம்பந்தம் இல்லை. அலறாத. அலறன்னு சொன்னால் பாவம் உன்னோடு கூட இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இவங்க எதில் தீவிரமாக இருந்தாங்க? தீமை செய்வதில், பாவம் செய்வதில் தீவிரமாக இருந்தாங்க, பிடிவாதமாக இருந்தாங்க. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு அழிவாக போனது. இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கோம், லைவாக பார்த்துட்ருக்குறோம். அதனால் பாவம் செய்ய உங்களை ஒப்புக்கூடாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். த செகண்ட் ஒன், நீதிமொழிகள் 12:15. ஹலோ, தீமையில் பிடிவாதம், கெட்ட விஷயத்தில் பிடிவாதம், பேடான காரியத்தில் பிடிவாதம். இஸ்ரேல் எதில் பிடிவாதமாக இருந்தாங்க? பாவம் செய்யாதனா நாங்கள் செய்வோம், உனக்கு என்ன? நான் குடிப்பேன், உனக்கு என்ன? நீ திருவிருந்து கொடுங்க ஐயா, நான் கொடுக்கறத ஐயா செய்வேன். ஸ்தோத்திரம். நிறைய பேர் கேள்வி, ஏன் சின்ன பசங்களுக்கெல்லாம் திருவிருந்து கொடுக்குறீங்க? உனக்கு என்ன வலிக்குதுன்னு தான் நான் கேட்குறேன். ஏன் பிள்ளைங்க நியாய தீர்ப்பை நான் அறிஞ்சு அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கணும் என்று விசுவாசத்தை நான் ஊட்டுறேன். உனக்கு என்ன வந்தது? நீ பழைய ஏற்பாட்டினுடைய சடங்காச்சார கிறிஸ்தவனா நீ இருக்கிற. நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ ஒன்றும் ஒழியலை. நானோ விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதபடி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பிள்ளைகள் விசுவாசத்தில் வளரட்டும், ஏன் கர்த்தருடைய அன்பில் வளரட்டும். என் பொண்ணு ஞானஸ்நானம் எடுக்கல, எங்கள் அத்தான் கொடுத்த படையல் பொருளெல்லாம் கொடுங்க. ஞானஸ்நானத்துலாம் சாப்பிடணுமா? சாத்தானுக்கு படையல் இட்டுதே. ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்தால் சாப்பிடக்கூடாதா? யார் சொன்னது சாப்பிடக்கூடாதுன்னு?
டயலாகு மெயின்டைன் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, நீதிமொழிகள் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இப்போ அகிமாஸ் கதையை ஓட்ட போகிறோம். என்ன வழி இது பாருங்க, எல்லாத்துக்குமே நான் சப் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். சப் வேர்ட்ஸ். இஸ்ரேலுக்கு சப் வேர்டு ஒரு 29:1 நீதிமொழிகள் கொடுத்தேன். இப்போவும் சப் வேர்டு ஒன்று கொடுத்தேன் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் திருவிருந்து கொடுக்க மாட்டேன். பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு வரேன், நீங்கள் திருவிருந்து கொடுங்க. துணியை உதறி தோல் மேலே போட்டுக்கணும். அந்த பாரு மைக் வயரை போட்டுக்கணும் பாரு. அந்த மாதிரி மாப்பிள்ளை போயிட்டு வா மாப்பிள்ளை, தோத்துறோம். எனக்கு தெரியும் நியாயத்தீர்ப்பை பற்றி, எனக்கு தெரியும் பரலோக ராஜ்யத்தை பற்றி, எனக்கு தெரியும் இந்த உலகத்தினுடைய உச்சத்தை பற்றி, எனக்கு தெரியும் பாவ சாபத்தை பற்றி, லாப நஷ்டத்தை பற்றி, சாவு மரண உயிர்த்தெழுதலை பற்றி எனக்கு தெரிந்ததுனால்தான் நான் உங்களோடு உரிமையோடு பேசுகிறேன், மனுஷர்களோடு பேசுகிறேன், மரணத்தோடு பேசுகிறேன், ஆவிகளோடு பேசுகிறேன், பிசாசோடு பேசுகிறேன், நஷ்டத்தோடு பேசுகிறேன், சாபத்தோடு பேசுகிறேன். எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். 1189 அதிகாரம் மட்டுமல்ல, அதில் உள்ள ஆவியின் சமாச்சாரமும் தெரியும். அதனால தான் பேசுகிறேன். ஆவிகளை பற்றி தெரியும், இயற்கையினுடைய விஷயங்கள் தெரியும், சூரியன் சந்திரனுடைய மகிமையின் பற்றி தெரியும், மனிதனுடைய தன்மை பற்றி தெரியும், பாவத்தின் தன்மை தெரியும். அதனால தான் கொஞ்சம் அழுத்தமாக கத்துறேன். அந்த வேதனை என் ஜனத்துக்கு வந்துடக்கூடாது. யாருக்கும் நான் தீங்கு நினைக்க மாட்டேன், கெடுதல் பண்ணவும் மாட்டேன். உன் பார்வைக்கு எப்படி தான் தெரியும்? ஹலோ, உன் பார்வைக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அது தப்பு. இப்போ அகிமாஸ், ஹலோ, தாவீது கடைசியில் அவருடைய பையன் அப்சலோம் மிரட்டுகிறான். அப்சலோம் பற்றி தெரியும், தாவீது பற்றி தெரியும். அப்சலோம்னுடைய வரலாறை நான் புரட்டும் பொழுது தான் பழைய செய்தி ஞாபகம் வந்தது. எவ்வளோ அழகாக நடத்தியிருக்கிறேன், அவ்வளோ டீட்டெயிலாக நடத்தியிருக்கிறேன். அப்சலோம் அவர் எதில் மாட்டிக்கிட்டு செத்துட்டாருன்னு தெரியும். நீங்கள் சொல்லுங்களேன், எப்படி செத்தாரு? அவர் யாருன்னா கொன்னாங்களா? கொன்னாங்க. ஆனால் யாருன்னா பிடிச்சாங்களா அவரை? ஹலோ, இயேசு கிறிஸ்துவை யாரும் கொல்லலை, கொல்லுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன சத்தமே இல்லை? அவர் உனக்காக எனக்காக பிடிப்பட்டார். அவர் எனக்காக உனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எங்கே இருக்கு பாருங்க இயேசு? முள்ளில் சிக்குண்டார். முள்ளில் சிக்குண்ட ஆடு போல உனக்காக எனக்காக சிக்குண்டார். சரி, அந்த கதை உங்களுக்கு எட்டதோ எட்டலையோ எனக்கு தெரியல. எட்டுறவங்க தோத்துற சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு அங்கே வரணும். ஓகே, கவனிங்க. அந்த சமயத்தில் அப்சலோம் இறந்த செய்தியை தாவீதுக்கு சொல்லணும். ஐயா, நல்ல செய்தி. யோவாபு இராணுவ தளபதி கிட்ட சொல்லிட்டு போறாரு, என் நிமித்தம் என் பிள்ளையாண்டானை எப்படி நடத்துங்க? மெதுவாக நடத்துங்க. என் நிமித்தம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. என் பிள்ளைய அடிச்சு கொண்டாதீங்கடா, என் பிள்ளைடா. தாவீதுக்கு 15 பிள்ளை இருந்தும் இந்த அக்கிரமக்காரன் விஷயத்தில் அப்பா எப்படி இருக்கிறான்? இரக்கமாக இருக்கிறான் பாரா. என் நிமித்தம் என் பிள்ளை எப்படி நடத்துங்க? மெதுவாக நடத்துங்க சொல்லிட்டு போனவங்கிட்ட இப்போது சாவு செய்தி சொல்லணும், துக்க செய்தி சொல்லணும். எக்காலம் ஊதியாச்சு, சண்டை நின்று போச்சு. அப்போ 2 பேர் வர்றாங்க. அது அந்த காலத்துலலாம் சாவால் ஒருத்தர் இருப்பான். அதாவது துக்க செய்தி சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான், நல்ல செய்தி சொல்கிறதுக்கு. அப்போல்லாம் ஓடி போய் தானே சொல்லுவாங்க, சைக்கிளில் சொல்லுவாங்க. அப்படின்லாம் தந்தியெல்லாம் இப்போ வந்தது. அப்போ ஓடுவாங்க. அந்த ஓட்டத்தை பார்த்தே சொல்லுவாங்க. 2 பேர் ஓடி வந்தால் நல்ல செய்தி, ஒருத்தன் வந்தால் துக்க செய்தி, கெட்ட செய்தி. அந்த மாதிரி இந்த செய்தியை சொல்வதற்கு உற்சாகமாக யோவாப் இருக்கும் பொழுது ஒருத்தன் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து, அவருக்கு பேர் தான் அகிமாஸ். ஆக்சுவலாக அவன் என்னடனா குட் மெசஞ்சர், பேட் மெசஞ்சர் கிடையாது, குட் மெசஞ்சர். அவன் வந்து சொல்கிறான், ஐயா சோர் சண்டை நான் போகிறேன். ஏன்டா நீ போகக்கூடாதுடா, நீ நல்ல செய்தி சொல்கிறோண்டா. இல்லை நான் போயாவேன். சரி, இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பேர் என்ன, கூசு, இங்கே வா. குஷ் இங்கே இந்த செய்தியை போய் ராஜா கிட்ட சொல்லு. எப்போவுமே
அதாவது சரியான முறையில் போகிறவங்க சரியான ரூட்டில் தான் ஓடுவாங்க. இந்த குறுக்கு வழியில் ஓடுறவன் அவசர புத்திக்காரன். இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் நிற்கிறான். யார் கதை சொல்கிறேன்? அகிமாஸ். போகக்கூடாதுன்றவன் அங்கே போயிட்டு தூரத்துலேருந்து ராஜா பார்க்குறாரு. என்னடா எக்கால ஊதியாச்சு, என்னென்ன நடந்தது? இல்லையா, இன்னும் ஒன்றும் புரியல. ஒருத்தன் வராயா, ஒருத்தன் வரானா, ஐயோ கெட்ட செய்தியாக தானே இருக்கும். ஐயா 2 பேர் வரானுங்க, அப்போ நல்ல செய்தியாக தான் இருக்கும். அப்போ முன்னாடி வர்றது யாரா? அகிமாசா கூசாடா? ஐயா வரான், கிட்ட வரான் ஐயா. அப்பா அகிமாசா ஐயா, நல்ல செய்தி தான் ஐயா. வர வேண்டிய செய்தி என்ன செய்தி? ராஜாவுக்கு துக்க செய்தி, நாட்டுக்கு. அது பிரித்து பார்க்கணும் நீங்கள். நாட்டுக்கு நல்ல செய்தி, ராஜாவுக்கு. அதை கவனிச்சுக்கிங்க. இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒருவேளை உலகத்துக்கு துக்கமாக இருக்கலாம், உனக்கும் எனக்கும் நல்ல செய்தி. என்ன சத்தமே இல்லை? அதனால தான் நம்ம அந்த நாளை அனுசரிப்பதில்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 செய்தி இருக்கு ஒரே மேட்டரில். அகிமாஸ் ஓடி வந்தார். என்னடா அகிமாஸ், என்னடா ஓடி வந்திருக்கிற? எப்படிடா பிள்ளையாண்டான்னு இருக்கான்? நல்லா தான் இருக்கான். என்ன ஆச்சு? ஏதோ நடந்தது மாதிரி தெரிஞ்சுது ஐயா. அப்புறம் என்ன நடந்தது? அப்படி போய் நில்லு. தேவையா அது? ஏன்னா இவன் வாயில் என்ன வராது? கெட்ட செய்தி வராது. ஏன்னா இவனுக்கு போட்டிருக்கிற சிடி, இவனுக்கு போட்டிருக்கிற மெமரி கார்டு என்ன கார்டு? என்ன சாஃப்ட்வேர் உள்ள வச்சிருக்க? அடிச்சு போட்டால் கூட பொய் சொல்லாத விட பொய் வராது. கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். சத்தமே இல்லை. என்னப்பா சார் சுற்றி வளைச்சு எங்ககிட்ட வந்துட்டீங்க? எங்களை விட்டா போ மேஞ்சிரும் ஒன்று. அது மாதிரி அகிவாசு ஓரமாட்டி இல்லை. 2வது ஆள் வரா. என்னாச்சு? ஐயா ஜெட்ரி, வெற்றி வெற்றி ஜெயம் சக்சஸ். என்னடா ஆச்சு? செத்துட்டான் ஐயா, செத்துட்டான். நம்ம எதிரி செத்துட்டான். ஊர் திரும்பல ஐயா. வாங்க ஐயா, ராஜா வா. இது எப்படி இருக்கு? அதுதான் கருத்து இல்லாமல். 2 மைனர். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா எனக்கு. காலம் வேகமாய் ஓடுதே. நான் கேட்குறேன் அகிமாசு, 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் எல்லாத்தையும் கதையாக சொல்லிட்டேன். சந்தோஷம் தானே? இங்கே பாருங்க, ஒரு தம் பண்ணிவிடுங்க பார்ப்போம். சந்தோஷம் தானே? அவ்வளோதான். எதுக்கு படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது? கவனிங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. வீட்டில் போய் படிச்சிங்க. உங்களுக்காக ஒரு 2 வசனம். 19வது வசனம். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது. இன்னைக்கு இந்த செய்தி உண்டு இல்லை. தோத்துறோம். ஹலோ, குட் ஃப்ரைடே நமது அல்ல. தோத்துறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த செய்தி உன்னுடையது அல்ல. நம்ம செய்தி வேற. அடுத்து நம்மகிட்ட முன்னாடி சண்டை கலக்கிட்டு வந்தோமே, அதான் நம்மளது. என்ன சத்தம்? இந்த செய்தி உன்னுடையது அல்ல. அப்போ இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். இன்னொரு நாளில் போய்க்கலாம்பா. அதுக்கு ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு செத்தது யாரு? செத்தது நித்தியஜீவனுடையவர், சாவாமையுடையவர். என்னால அவருக்கே பிறந்த நாளாம் செத்த நாளாம் தேவசமா கொண்டாட்டமா கூத்தாட்டம். கடவுளையா நான் ஆராதிப்பது? கடவுள். சுவிசேஷத்தை சொல்வதை விட்டுட்டு 4 சவத்துக்குள்ள கஞ்சை குடிச்சுக்கிட்டு துக்கம் விசாரிச்சுக்கிட்டு மூக்கை வச்சு ஊற்றிக்கிட்டு 3 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுற. 3 மணி நேரம். நண்பர்களே, என் அன்பு சகோதரி, இந்த நல்ல வேலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேற நாளைக்கு பார்த்துக்கலாம்பா. அதற்கு அகிமாஸ், இன்றைக்கு நீ செய்தி கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி, அதற்கு அகிமாஸ், எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு, திரும்ப முதல்ல பேசினானே போயிட்டு ரைட் ஓகே, 2வது முறை நான் பிறகான ஓடட்டுன்னு சொல்றதுக்கு என் மகனே, சரி டைம் இல்லை, ஓகே 27வது வசனத்துக்கு போங்க. மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்புறம்
அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல நம்ம பற்றி வருகிறான். ஒரு தீர்மானம் எல்லார்கிட்டே ஒரு ஒரு என்ன சொல்றது, தீர்மானம் இல்லை, அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் இருக்கு நம்மை பற்றி. அவன் அப்படி இல்லை, அவன் இல்லை, அவன் இல்லை, நல்ல அபிப்பிராயம். அகிமாஸ், உன்னை பற்றி ராஜாவுக்கு என்ன இருக்கு? நல்ல அபிப்பிராயம் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரை என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். ஒரு பாஸ்டர் நம்ம விசுவாசியை பற்றி ஒருத்தர் பற்றி பேசும்போது, அப்படி செய்ய மாட்டானே அவன், என்ன செஞ்சிருக்கிற ப்ரூஃப் காட்டினார், ஃபோட்டோ என்கிட்ட. நொந்துட்டேன். இந்த பார், உன் விசுவாசி தான். நொந்துட்டுங்க. நான் அடித்து பேசுகிறேன், ஏன் விசுவாசி செய்யாது? இதா செஞ்சிருக்கிறேன் பார். நல்ல அபிப்பிராயம். அகிமாஸ், ராஜா உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார். 27 தொடர்ந்து. அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். நல்ல துதி ஸ்தோத்திரம் எல்லாம் முடிஞ்சதா? அப்புறம் அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு எடுத்த உடனே என்னதான் கேள்வி? பையன் நல்லா இருக்கானா? அப்புறம் அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடியாய் இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்புறம் அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு மூஞ்ச பாரு, அதுக்கட ஓடி வந்த முன்னாடி மூஞ்ச பாரு, எவ்வளோ வேகம் அது கூட. நான் இன்னும் கேட்டேன், அவசரத்துக்கு தண்ணி கொடுறான்னா வருது, சூடு ஆயினுக்குது, தண்ணி எடுத்துன்னு வராங்க. மேட்ரு புரியுதா உங்களுக்கு? மேட்ரு என்ன? மேட்ரு டைரெக்டாக கொடுத்துட்டு போ, இந்த மாதிரி போட்டு அறக்காத செய்தின்னு சொல்லி. மேட்ரு என்ன? அதனால் அகிமாஸுக்கு ஒரு 3 டாபிக்கு வச்சுருக்கிறேன். 1, இந்த ஓட்டம் உனக்கு தகுந்ததா? ஹலோ, இது உனக்கு தகுந்தது தானா? உனக்கு உகந்ததா? அடுத்தது, உனக்கு இது மதிப்பு கொடுக்குமா? செகண்ட் ஒன், உனக்கு இது மதிப்பு கொடுக்குமா? 3வது, உனக்கு வேண்டாத விஷயத்தில் தலையிடாத. ஸ்தோத்திரம். வேண்டாத விஷயத்தில் மூக்கு வைக்காத. இது வேண்டாம் நமக்கு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 3 டாபிக் கொடுத்துட்டேன். அகிமாஸ், வேண்டாத விஷயத்தில் தலையிடாத. இந்த வேலை உனக்கு வேண்டாம், இது உகந்ததான்னு பார்த்துக்க. உனக்கு இதுக்கு மதிப்பு வருமா? இதனால் உனக்கு மதிப்பு வருமா? ஒரு வசனத்தை வாசம் முடிச்சிடலாம். சங்கீதம் 32:9. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். என்னதான் கட்டி போட்டாலும் கழுதை உதைக்க தான் செய்யும், கடிக்க தான் செய்யும். ஸ்தோத்திரம். கட்டி போட்டாலும் சரி, வாய் கழுதை தான். நீங்கள் எப்படி எதில் எப்படி பிடிவாதமாக இருக்க போகிறீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா.